எவ்வளவு இந்த சமுதாயத்திற்கு முக்கியமானவனோ அதே மாதிரி அவரும் முக்கியமானவர்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அரவணைச்சு போனாங்கல்ல. அந்த பண்பு கோடியில் ஒரு பங்காவது அதற்கு சமமா நம்ம சொல்லக்கூடாது. அதனால சொல்றேன், நம்ம தலைவருக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா நான் பார்த்த அளவுல ஆட்கள் எண்ணிக்கை கூடி இருக்க தவிர குறைஞ்சதா நான் இதுவரைக்கும் கேள்விப்படல. பார்த்தாங்காலையை விட்டு 8 வருஷம் ஆச்சு நான் போய். இந்த 8 வருஷமும் நெட்டில் வரக்கூடிய அளவுக்கு மிக விரைவாக இங்க இருந்து எனக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும், அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு மதரசாவில இவர் வெளியே போயிட்டார், 10 நாள் கழிச்சு செய்தி வரும், மறுபடியும் உள்ள வந்துட்டார். அடுத்த 6 மாசம் கழிச்சு செய்தி வரும், ஏஜேகேல மாற்றம் வந்துருச்சு. அப்புறம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு செய்தி வரும், போன வருஷம் இல்லாத ஏஜேகேக்கள் இந்த வருஷம் வந்திருக்கிறாங்க, அதனால சமன் செய்யப்பட்டது. எவ்வளவு பெரிய ஒருக்கு. இல்ல எட்டப்பன் என்று சொல்வதை விட என்னையும் உங்களை ஒருத்தரா மதிச்சிருக்கிறார். அதனால நான் அவரை எட்டப்பர்னு சொல்ல மாட்டேன். என்னையும் அவர்களில் ஒரு இவன் தான் போயிட்டான, இருக்கிற வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான், போயிட்டான்னு சொல்லாம இன்றைக்கும் எல்லாருமே சரி, நான் இருக்கும்போது செய்த சேவைகளை நினைச்சு பார்க்குறீங்கிற நன்றி கடனுக்காக நான் எங்க போனாலும் உங்களுக்காக துவா செய்வேன். இது யாருக்காகவும் நான் சொல்ல, அல்லாவுக்காக வேண்டி சொல்றேன். அதனால எட்டப்பன்கிற வார்த்தை கொஞ்சம் கடுமையான. எதுக்கு சொல்ல? அதே மாதிரி உதவி தலைவர் அவர்கள், அவர் எங்கேயே இருக்கிறார். முதல்லையாவது 10 கேஸ்ல இருந்தார், இப்ப சுங்கை குழுவுக்கு அதை விட கொஞ்சம் தள்ளி போயிட்டார். போனாலும் கூட இந்த மதரசா எனக்கு வேண்டும், நான் இங்கதான் இருப்பேன் என்பது போன்று இங்க வர்ற பண்பு இருக்குல்ல, அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பண்புகள்ல ஒரு பண்பு. நபிகள் நாயகம் முதலாக மஸ்ஜித் குபாவை கட்டினாங்க. மதீனாவுக்கே போறதுக்கு முன்னாடி முதல்ல கட்டின பள்ளிவாசல் எது? மஸ்ஜித் குபா. மதீனாவுக்கு முன்னாடி இருக்கு. இந்த மஸ்ஜித் குபா தன் கையினால் கட்டப்பட்டதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக அந்த இபாரத்து ஞாபகம் இல்லை, சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஏதோ ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் அந்த பள்ளிவாசலுக்கு வந்து பார்த்துட்டு போவாங்களாம். நான் என் கைகளால் கட்டிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை தொட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் என்னுடைய மக்கள். அங்க இருக்கிற இமாம பற்றி கூட புகார் சொன்னாங்க, நீங்க வாட்டுக்கு ஒரு இமாம வச்சுட்டு போயிட்டீங்க, அவர் எப்ப பார்த்தாலும் குல்ஹு அல்லாஹ் ஓதுறாரு, இன்னான்சல் நான் ஓதுவாராம், இன்னான்சல் நான் ஓதுறதுக்கு முன்னாடி குல்ஹு அல்லாஹ் ஓதிட்டு இன்னான்சல் நான் ஓதுவாராம், இல்லைன்னா இன்னான்சல் நான் ஓதிட்டு குல்ஹு அல்லாஹ் ஓதுவாராம். குல்ஹு அல்லாஹ் ஓதாம ஒரு ரக்காத்து கூட அவர் தொழுதது இல்லை. அப்ப மக்கள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு காலு கடுக்குது, இவர் குல்ஹு அல்லாஹ் ஓதிட்டு அலம் நஷரஹோ அல்லது வல்லுஹாவோ ஓதுனா பரவாயில்ல, இவர் பாட்டுக்கு எனக்கு என்ன ஆலை இம்ரான் ஓதிக்கிட்டு இருந்தாருன்னா என்ன செய்ய முடியும்? 2வது சூரா அது கிட்டத்தட்ட 1.5 ஜுஸு இருக்கு. அதை ஓத ஆரம்பிச்சாதான் நாங்க என்ன பண்றது? தயவு செஞ்சு சொல்லுங்க, ஒண்ணு குல்ஹு அல்லாஹ் ஓத சொல்லுங்க, இல்லாட்டி சின்ன சூரா எதையாவது ஓத சொல்லுங்க. அப்ப அப்படி ஓதக்கூடாதப்பா, முன்னையும் பின்னையுமா வரக்கூடாத. குல்ஹு அல்லாஹ் ஓதுனா குல்ஹு பிறப்பில் பழக்கு தான் ஓதணும். இவர் குல்ஹு அல்லாஹ் ஓதிட்டு இன்னான்சன்னா ஓதுனாருன்னா உடனே இமாம்கிட்டயே கேட்டாங்க. அந்த இமாம் சொன்னாரா, இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ் தான் ஒருவன் என்று நிரூபிக்கக்கூடிய அந்த சூறாவை நான் என்ன செய்யறேன், ஓதணும்னு நினைக்கிறேன், என் மனசு ஆசைப்படுது. இந்த பள்ளிவாசல்ல ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்லாஹ் அவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனை யாரும் பெறவும் இல்லை, அவனுக்கு இணையாக இந்த உலகத்துல யாரையும் சொல்ல முடியாது. இதுதான் குல்ஹு அல்லாஹ் சூராவுடைய அர்த்தம். அவர் சொன்னாரு, நீங்க கையினால கட்டின முதல் பள்ளிவாசல்ல இந்த பள்ளிவாசல்ல அந்த சூறா ஓதாம வேற எந்த சூறா ஓதுறது? ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்களா, என்னுடைய இமாம் எதை மனதில் நினைத்து செய்கிறாரோ அது அவருக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கும்னு சொன்னாங்க. அந்த பள்ளிவாசலின் மீது அன்பு வைத்தது மாத்திரமல்ல, அந்த பள்ளிவாசலுக்கு வந்தது மாத்திரமல்ல, அந்த இமாமினுடைய செய்கையை நியாயம் தெரிந்து அந்த மக்களுக்கு சொன்னாங்க தெரியுமா, அது மிகப்பெரிய தன்மை. அதே மாதிரி மரியாதைக்குரிய நம்ம பஷீர் அண்ணன் வந்து எங்க இருந்தாலும் சரி, இந்த மதரசா என்னுடைய மதரசா, ஏதாவது ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்தே ஆகணும் என்பது போன்று கேட்டு வாங்கி நமக்கு மத்தியிலேயே உலகிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? இது மாதிரி ஒரு உயர்ந்த தன்மை. அதுக்காக வேண்டியாவது நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமாக அவர்களுக்கு
நம்முடைய மரியாதையை செலுத்த வேண்டும். அதுதான் உண்மை. எனவே மதரசாக்கள் என்பவை வெறுமன ஓதி கொடுக்கிற இடம் இல்லை. இது முதல் செய்தி. இரண்டாவது, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு இப்பதான் வர்றேன். ஈமான் இஸ்லாத்தை பத்தி பேச சொன்னாங்க. ஈமான் இஸ்லாத்தை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு தெரியணும்ல. ஏன்னா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நிம்மதி இல்லை. வியாபாரம் வச்சிருக்கிறோம், நிம்மதி இல்லை. பிள்ளைகள் வச்சிருக்கோம், பிள்ளைகள் ஒழுங்கா இல்லை. வீட்டுல நிம்மதி இல்லை, கடையில நிம்மதி இல்லை, எங்க போனாலும் நிம்மதி இல்லை. இந்த நிலை ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டா, சம்பாதிப்பது என்பது சாப்பிடுறதுக்கு, சாப்பிடுறதுங்கிறது வணங்குறதுக்கு. நம்ம வணங்குறதை விட்டுட்டோம். சாப்பிடுறதுக்கு சம்பாத்தியம்ங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வசதியாக வாழ முடியும்னு கணக்கு போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, தரையில ஒரு கோடு போட்டாங்க. சின்ன கோடு போட்டாங்க. போட்டுட்டு அதுல ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த புள்ளியை தொட்டு நீண்ட கோடு ஒண்ணு வச்சாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, யார சொல்லலாம், முதல்ல சின்ன கோடு போட்டு புள்ளி வச்சீங்க, அப்புறம் அங்கே இருந்து இழுத்து கடைசி வரைக்கும் நீளமா கோடு போட்டீங்களே, இந்த முதல் கோடு என்னது? அதுல இருந்து நீங்க எடுத்த இரண்டாவது கோடு என்னது? அந்த காலத்துல போன் கார்டு இருக்கும். போன் கார்டுல என்ன செய்யும்னு கேட்டா, இப்பயாச்சும் கண்ணுக்கு தெரியாம காசை குறைச்சிருது. அன்னைக்கு அப்படி இல்லை. போன் கார்டை உள்ள விடணும். விட்ட உடனே அது என்ன செய்ய, நம்ம எவ்வளவு தூரம் பேசியிருக்கிறோமோ நச்சுன்னு ஒரு குத்தும். வெளியே எடுத்தோம்னா நமக்கே தெரியும், ஒரு பாயிண்ட் இருக்கும், இது வரைக்கும் பேசியிருக்கோம், இதுல இருந்து பேச வேண்டியது இருக்குன்னு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோடு போட்டு டக்குன்னு ஒரு புள்ளியில நிறுத்திட்டு அங்க இருந்து நீண்ட கோடு போட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டவங்க சொன்னாங்களா, மனிதனுடைய வாழ்க்கை நான் முதல்ல போட்டேன்ல அந்த புள்ளி வரைக்கும், அவ்வளவுதான். ஆனா அவன் ஆசைப்படுறான்ல, அந்த ஆசை அவனுக்கு 4 மடங்கு வாழ்க்கையை கொடுத்தாலும் தீரவே தீராது. அது மாதிரியான ஆசைகள் அதிகமாக போனதன் காரணமாக இஸ்லாம் பின்னோக்கி போயிருக்கிறது. இன்னைக்கு முதலாளிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, கடன் கொடுக்கிற ஆளை தேடுறாங்களே தவிர வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு காலம் கூட என்ன செய்யறது இல்லை. சில பேர் சொல்றேன், கடன் வாங்காதவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பரக்கத் செய்யணும், கடன் வாங்கியவர்கள் அதை திருப்பி செலுத்தக்கூடிய நல்ல பண்பை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா வகையான பரக்கத்துகளையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். ஏன்னா அப்படி கொடுத்தா தான் நம்ம மதரசா நடக்க முடியும். அந்த நல்லெண்ணத்துல சொல்றேன். ஆனா பெரும்பாலான முதலாளிகளுக்கு வாங்குறதுல இருக்கிற நாட்டம் என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறதுல இருக்கிறது இல்ல. தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, ஒரு பேங்க்ல, மிகப்பெரிய பேங்க்ல ஜனாதிபதி படத்தை கழட்டிட்டு ஒரு சாதாரணமான குடியானவன் படத்தை போட்டிருந்தாங்களாம். மற்றவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், என்னையா இது இப்படி போட்டிருக்கிறீங்களா கேட்டோன்னா, பேங்க் மேனேஜர் சொன்னாரா, இந்த பேங்க் ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷமா கடன் வாங்கினவன் எவனுமே திருப்பி கொடுக்கல. இந்த ஜனாதிபதியோட பெரிய ஆள் தான் உடனே திருப்பி கொடுத்தவரு. வாங்கின கடனை கரெக்டா என்ன செஞ்சாரு, திருப்பி கொடுத்ததுனால ஜனாதிபதியை திருப்பி தூர வீசிட்டு என்ன பண்ணியிருக்கான், இவன் போட்டாத்துக்கு ஒட்டியிருக்கான். கடனை திருப்பி வாங்குறதுங்கிறது சாதாரண காரியமா? ஆனா அது மாதிரி ஒரு சங்கடம் நம்மள்கிட்ட இருக்குது. இப்ப இது குர்சுங்கிறதுனாலையும் நாம் ரிலாக்ஸா இருக்கிறதுனால நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. ஒருவேளை தவறாக சொல்லி இருந்தால் இங்கேயே மறந்துருங்க. நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா நாம் எவ்வளவு ஆசைப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கணும். அந்த அளவுகோலோட தான் நம்ம ஒரு கடையை நடத்தணும். அது மாத்திரமல்ல, தினமும் நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா, தண்ணிக்கு தனியா கட்டி போட்டுடுறீங்க. ஏன்னா அவனுக்கு காசு கொடுக்கலன்னா நாளைக்கு தண்ணி இறக்க மாட்டான். 2வது, சிகரெட்டுக்கு தனியா காசு எடுத்து வச்சிருவீங்க. ஏன்னா அவனுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அந்த ரேக்கு காலியா இருந்துச்சுன்னா எவனும் உள்ள வர மாட்டான். அதுல எல்லாம் விவரமா இருக்கிற நம்ம வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல ஏன் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாராவது உங்களுக்கு கீழே வேலைக்காரர்கள் இருந்து அவங்களுக்கு சம்பளம் கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் அந்த பரந்த எண்ணத்தை கொடுக்கட்டும். ஆனால் ஒருவேளை அப்படி இருந்தா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்காக வேண்டி ஏதாவது சம்பாதிக்கலாம் தான் வந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நெற்றி வேர்வை நிலத்துல விழுறதுக்கு முன்னாடி நீங்க கூலியை கொடுத்துருங்க என்று சொன்னாங்க. நிறைய முதலாளிகள் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கடைக்கே வர்றது இல்லை, சம்பளம் கேட்பாங்க.
அது மாதிரியான நிலைமை ஏற்படுவதன் காரணமாகத்தான் கடைகள் நலிந்து போவது. என் கடையில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை என்பது வெறுமனை புலம்பலாக இல்லாமல் அது நிஜமா இருக்கணும்னா நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு புலம்புனோம்னா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக பரக்கத்தை கொடுப்பான். நம்ம ஏதோ ஒண்ணு தவறு செய்யறோம்ல. எனவே அவர்கள் நிம்மதியா இருக்கணும். நம்ம எப்படி ஒருத்தர் சொன்னாரு, இந்த மலாய்க்காரங்கள்லாம் கடையில வேலை பார்க்கறது இல்லையே, அல்லது காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் வேலை பார்க்கறாங்க, மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் சம்பாதிச்ச காசு செலவு பண்றாங்க. சம்பாதிக்க வேண்டியது, சம்பாதிச்ச காசு செலவு பண்ண வேண்டியது. சேமிப்பு என்பது மலாய்க்காரர்கள்ட்ட இல்ல. இது ஏன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, அவங்களுக்கு காடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, வீடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடு அரசாங்கமே கொடுத்துடுறான், காடி நம்மளை விட சீக்கிரமா லோன் கொடுத்துடுறான், அவன் கட்டவே இல்லைன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறான், நிறைய அடுக்கிறாரு. நான் சொன்னேன் அப்படி இல்லைங்க. யாராவது உங்கள்கிட்ட கேட்டு வியாபாரம் எப்படி நடக்குன்னு கேட்டா என்னத்த வருது போகுதுன்னு சொல்றீங்கல்ல, இதுதான் முதல் தரித்திரம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பழகுங்க. 10 வெள்ளிக்கு ஒரு நாள் வியாபாரம் நடந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா எனக்கு இன்னைக்கு ரிஸ்க் 10 வெள்ளி தான் வச்சிருக்கான்னு சொல்லுங்க. அந்த நல்ல மனப்பான்மை உங்களுக்கு வந்து விட்டாலேயே வியாபாரம் ஜெயஜெயன்னு நடக்கும். இரண்டாவது, ஒவ்வொருவருடைய உரிமைகளையும் நீங்கள் காக்க வேண்டும். நம்ம சொன்னோம்ல, அத்தாவுக்கு பிள்ளைங்களுக்கு அத்தா மேய்க்கிறாள், மனைவிக்கு கணவன் மேய்க்கிறாள். அதே மாதிரி உங்க கடையில் இருக்கிற எல்லாருமே உங்க சொந்த பிள்ளைங்களா, உங்களை விட வளர்ந்த ஆளா இருக்கலாம், ஆனால் உங்கள் சொந்த சகோதரர்கள் தான். அவங்க எல்லாரையும் நீங்க பார்ட்னரா நினைச்சு மாசம் மாசம் அவனுக்கு தேவையானதை ஒவ்வொரு நாளும் கட்டி போட்டுட்டீங்கன்னா சம்பளம் கொடுத்து பாருங்களேன். நீங்க ஒரு வருஷம் 12 மாசம் நீங்க சம்பளம் கொடுத்துருங்க, அல்லாஹ் தஆலா